ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பட்ஜெட் பைட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நம்ம வெள்ளை பூண்டு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டை வந்து செப்பரேட்டாக எடுத்து உடச்சிட்ருக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக வந்து தொளிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒன்று எடுத்து தொளிச்சு இப்போ ஆல்மோஸ்ட் தொளிச்செல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பற்ற வச்சு ஃப்ரைங் பேனை வச்சுக்கலாம். ஃப்ரைங் பேன் சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து கிண்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்துருக்கனால நான் வந்து இந்த இடிக்கல்ல வச்சு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஆல்மோஸ்ட் நல்லா ஃபைன் பவுடர் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பாத்திரத்தில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சூடாகிற டைமில் வந்து நம்ம இட்லி ஊற்றுற பாத்திரத்தில் உரிச்சு வச்சுருக்க வெள்ளைப்பூடை இதில் வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். என்ன லீஃப் எல்லாம் வச்சிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கருவேப்பிலை தாங்க வைக்கிறேன். வாழை இலை இருந்துச்சுன்னா வாழை இலையில் கூட வச்சு நீங்கள் வைக்கலாம். பட் ஆனால் என்கிட்ட வாழை இலை இல்லை, ஸோ நான் நல்லா கருவேப்பிலை இதில் வச்சுருக்கிறேன். இஷ்டம் இருந்ததுன்னா நீங்கள் வைங்க, வைக்கலனாலும் ப்ராப்ளம் இல்லை. பார்த்திங்கன்னாலே தெரியும், தண்ணி ரொம்ப நல்லாவே சூடாயிடுச்சு. ஸோ நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க வெள்ளை பூண்டை குக்கரில் வச்சு குக்கரை மூடி வைக்கணும். ஒரு 10 to 15 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா குக்காக இருக்கும். அது குக்காக இருக்கா இல்லையான்னு வந்து ஒரு நைஃபை வச்சு குத்தி பார்த்துக்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும், பூண்டு ரொம்ப நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் அதை மாற்றலாம். வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கிற கடுகு வெந்தயம், அது கூட உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து அப்படி நல்லா மசாலாலாம் பிடிக்கிறதுக்கு விட்டுறலாம். அதே கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா கடுகு தாளிக்க ஆரம்பிக்கலாம். நான் வந்து 1/2 கப் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து கடுகு ரொம்ப நல்லாவே பொட்டி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலி ஒரு சிம்பிளான பூண்டு ஊறுகாய் ரெடி. இது கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.